வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 2 டிபிஎம்எஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ வேணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் 2வது நாள் கிளாஸுங்க. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு பிஜிடிஆர்பிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், கமாண்ட்ஸ் வந்து தான் பார்க்க போகிறோம். டேட்டா டைப் இன் பைத்தான்னா ஒரு வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கேட்டகரி ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த டைப்பை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா டைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க எல்லாமே பைத்தானோட பில்டின் டேட்டா டைப்ஸ். ஸோ இந்த பைத்தானோட டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ டெக்ஸ்ட் ஓரியன்டட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நியூமரிக் டேட்டான்னு எடுத்துட்டோம்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி சீக்வன்ஸ் டைப்னு எடுத்துட்டோம்னா லிஸ்ட்டு, டப்பிள், ரேஞ்சு. தென் வந்து மேப்பிங் அப்படின்னா டிக்ஷனரி, செட் டைப் அப்படின்னா செட்டு, ப்ராசன் செட்டு, பூலியன் டைப்னா பூலு, பைனரி டைப்னா பைட்டு, பைட் அரே அண்டு மெமரி வியூ. அண்ட் வந்து நன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப்புமே இங்கே இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த பைத்தான் டேட்டா டைப்பை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. என்ன டைப் அப்படின்னா மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள்னு பிரிக்கிறாங்க. மியூட்டபிள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணதுக்கப்புறம், அந்த ஒரு டேட்டா டைப்புக்கு வேல்யூ அசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா அது மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா அது இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்டு அண்டு பைட் அரே இந்த 4 மட்டும்தான் மியூட்டபிளில் வரும். ரிமைனிங் எல்லாமே இம்மியூட்டபிள்குள்ளே வந்துடும். ஸோ இந்த 4 மட்டும்தான் மியூட்டபிள். ஸோ எது மியூட்டபிள் அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மியூட்டபிள், இம்மியூட்டபிள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மெமரி அலோகேஷனில் எப்படி ஸ்டோர் ஆகுது, எதை வந்து மியூட்டபிள்னு சொல்கிறோம், எதை இம்மியூட்டபிள்னு சொல்கிறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அங்கே வந்து கோடிங்ஸ் வந்து ஆன்சர் அவுட்புட் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் எவ்ரி வேரியபிள் ஹோல்ட் த ரெஃபரன்ஸ் ஓ த ஆப்ஜெக்ட் இந்த மெமரி. ஒவ்வொரு வேரியபிளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணி தான் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது மூலமாக தான் அது வந்து மியூட்டபிள், இம்மியூட்டபிள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். தென் வந்து மெமரி அலோகேஷன் பண்ணுறோம். இதில் வந்து மியூட்டபிள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான் இந்த கண்டென்ட் கேன் பி சேஞ்ச்டு. இம்மியூட்டபிள்னா அந்த கண்டென்ட் கேனாட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஏங்க அப்படின்னா A = 10 கொடுத்துருக்காங்க, B = A கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இப்போ C++லாம் என்ன ஆகும் அப்படின்னா A = 10 அப்படிங்கும்போது A அப்படிங்கிற வேரியபிள் இருக்குன்னா அந்த ஏங்கிற வேரியபிளுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும், அங்கே 10 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பிங்கிறதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் இருக்கும், அங்கே என்ன வரும்னா ஈக்குவல் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 கொடுக்கும். இதுதான் ஜென்ரலாக வந்து C++, ஜாவாவில் நடக்கும். ஆனால் பைத்தானில் இப்படி நடக்காது. பைத்தானில் எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். A = 10 கொடுத்தீங்கன்னா அதுக்கான மெமரி லொக்கேஷன் 1001. ஸோ இது வந்து ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து 10ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1001. இப்போ பி ஸ்டோர் பண்ணுறோன்னா பியும் வந்து எதை தான் லொக்கேட் பண்ணணும்னா சேம் 1001 அண்ட் அதோட வேல்யூ 10 வந்து கொடுக்கும். பிக்குன்னு தனியாக ஒரு லொக்கேஷன், மெமரி லொக்கேஷன் க்ரியேட் ஆகாது. மித்த எல்லா லாங்குவேஜ்லையும் எப்படி இருக்குன்னா ABCD அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இண்டிவிஜுவலில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏக்கு வந்து 2 பைட்டு, பிக்கு 2 பைட்டு, சிக்கு 2 பைட்டு, டிக்கு 2 பைட்டுன்னு சொல்லிட்டு 8 பைட் வந்து க்ரியேட் பண்ணி தனித்தனி மெமரி லொக்கேஷனை வச்சுக்கணும். இங்கே தனித்தனியாக மெமரி லொக்கேஷன் வச்சுக்காது, ஒவ்வொன்றையும் ஆப்ஜெக்ட் எடுத்துடும். இப்போ வந்து 11 எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், 11 ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் 1002. ஸோ இப்போ வந்து ஏ அப்படின்னு எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரிங்கில், ஸோ இது வந்து தனி ஒரு ஐடி. ஸோ இதுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்கும் 1005. இந்த மாதிரி தனித்தனியாக அதுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் ஐடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் வந்து ஏவை சேஞ்ச் பண்ணுறேன், ஏ வந்து 20 சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோமா? இப்போ 20 சேஞ்ச் பண்ணும்போது நியூ வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ A = 10, அதாவது C++ல் A = 10ன்னு எங்கே லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனில் அந்த 10 ஓவர்ரைட் பண்ணிட்டு தான் 20 நம்ம வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் பைத்தானில் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இப்போ 20 அசைன் பண்ண உடனே இந்த 10 வேல்யூ இருக்க லொக்கேஷனை அப்படியே விட்டுரும். அதை அப்படியே லீவ் பண்ணிவிட்டு 20ங்கிறதுக்கு என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடிக்கு போயிடும். ஸோ அங்கே வந்துடும். இப்போது B = Aன்னு மறுபடியும் அசைன் பண்ணுறோன்னா அகெயின் பியும் என்னென்னா அந்த 1002ங்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற 1001, 10ங்கிற மெமரி லொக்கேஷன் அப்படியே இருக்கும்.
அது நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் தான் கொண்டு போகணும். ஸோ அது எதுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அடுத்த ஐடிக்கு வந்துருச்சு. அடுத்து நியூ வேல்யூ பண்ணுறீங்கன்னா அடுத்த ஐடிக்கு போயிடும். இதுதான் இம்யூட்டபிள். ஸோ அதே ஐடியில் டேட்டாவை அதை என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. நியூ ஐடி நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அது வந்து கொண்டு போயிட்டே இருப்போம். இதுதான் இம்யூட்டபிள் டைப்போட மெயின் திங். ஓகேவா? ஸோ வந்து நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுமே தவிர அதே ஐடியில் டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் இங்கே இம்யூட்டபிள். கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மியூட்டபிள் போயிடலாமா? இப்போ மியூட்டபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் B ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி, அதாவது இதோட மெமரி லொக்கேஷன் என்னென்னா 3001. இப்போ B ஈக்குவல் டு A கொடுத்தனால பியும் எதை தான் ரெஃபர் பண்ணணும்னா சேம் ஐடியை தான் ரெஃபர் பண்ணும். இப்போ A அண்ட் B ரெண்டுமே என்னென்னா சேம் ஐடியில் தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து ஏல இருக்கு இல்லையா லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டை வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் A டாட் அப் அண்ட் ஆஃப் 4 அப்படிங்கிறத ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டோட ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அங்கே சேஞ்சஸ் நடக்குதா, அந்த சேஞ்சஸ் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ 4 அப் அண்ட் சேர்த்துட்டு B ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறாங்க. இப்போது அதே அட்ரஸ் இருக்குது பாருங்கள், 3001 சேம் அட்ரஸில் தான் இந்த 4 போய் ஆட் பண்ணுது. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பியை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும்போது B வந்து இந்த 3000க்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ வேல்யூ கொடுக்கும்போது புது அட்ரஸ் வந்து கொடுத்துச்சு, இங்கே நியூ வேல்யூ கொடுக்கும்போது சேம் அட்ரஸ் கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் வந்து மியூட்டபிள். டிஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் வந்து இதோட பைத்தானோட மெயின் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்னு சொல்லலாம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்படி வந்து மெமரியோட ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கனால, ஏன்னா ஒரு லிஸ்ட்டு செட்டு டிக்ஷனரி மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுன்னு சொல்லுவாங்க இம்யூட்டபிள் சொல்கிறாங்க, மீதி எல்லாமே இம்யூட்டபிள்னால நிறைய மெமரி வந்து வேஸ்டேஜ் ஆகும். அதான் லிமிட்டேஷனில் போன கிளாஸஸில் பார்த்தோம். இது வந்து மெமரி கன்சியூமிங் வந்து அதிகமாக எடுத்துக்கிடும். இப்போது டேட்டா டைப்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பைத்தான் பார்த்தீங்கன்னா டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜுங்க. ஸோ நம்ம வந்து டேட்டா டைப் வந்து கம்பல்சரி டிஃபைன் பண்ணணும்னு எந்த இடத்துலையும் கட்டாயம் கிடையாது. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஏற்றாப்புல டேட்டா டைப்பை அது ஸ்டோர் பண்ணிக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா C++ல நம்ம என்ன செய்வோம், இன்ட்டு A, B, char C இப்படிலாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் பண்ணிட்டு தான் இதோட வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். அந்த வேல்யூ என்னது அப்படிங்கிற டேட்டா டைப்பை முன்னக்கூட்டியே டிஃபைன் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் A ஈக்குவல் டு 20 கொடுத்தீங்க அப்படின்னா இது A வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர் வேரியபிளாக மாறிக்கிடும். இதுவே A ஈக்குவல் டு 20.5ன்னு கொடுக்குறீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூவாக மாறிக்கிடும். A ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷனில் ஹாய் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஹாய் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ வந்து A வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாறிடும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த வேல்யூ இஸ் அசைன். ஸோ நீங்கள் எந்த வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல அந்த வேரியபிளோட டைப் வந்து சேஞ்ச் ஆகிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து X ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்கு. 20 கொடுத்திங்கன்னா அது இன்டீஜர், 20.5 கொடுத்திங்கன்னா அது ஃப்ளோட்டாக எடுத்துக்கிடும். 1Jன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக எடுத்துக்கிடும். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து லிஸ்ட்டாக எடுத்துக்கிடும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த மாதிரி வந்து பேரந்தசிஸில் கொடுத்தாங்கன்னா அது வந்து ட்ரிப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரேஞ்சுன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை எடுத்துக்கிடும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்லலாம் இதுலேருந்து இது வரைக்கும் சொல்லலாம் அந்த மாதிரி. தென் வந்து இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, கர்லி ப்ரைஸஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேயும் இந்த மாதிரி செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது டிக்ஷனரியில் கொடுத்துருவாங்க. அண்ட் கமா கொடுக்குறோம் அப்படின்னா அது செட்டில் வந்துடும். செட்டில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசன் செட்டு. ஸோ ப்ரோசன் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிறது மியூட்டபிள், ப்ரோசன் செட்டுங்கிறது இம்யூட்டபிள். ஸோ வந்து அந்த செட்டு ஃபிக்ஸடபிளாக தான் இருக்கும். லிஸ்ட்டுக்கும் ட்ரிப்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், ட்ரிப்பிள் அப்படிங்கிறது இம்யூட்டபிள். ஸோ நம்ம அடுத்தடுத்து இதை உண்மையோட பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். தென் வந்து X ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது பூலியன் வேல்யூவாக எடுத்துக்கிடும். B ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னா அது பைட்ஸில் ஸ்டோர் பண்ணணும். பைட்ஸ் அரே அப்படின்னா மெமரி லொக்கேஷனில் பைட் ஆஃப் அரே ஸ்டோர் பண்ணுறது. அந்த பைட் ஆஃப் அரே ஸ்டோர் பண்ணுறதை வியூ பண்ணி பார்க்குறது மெமரி வியூ. தென் நன்னு ஒரு டைப் சொன்னாலே அந்த 9 டைப்பையும் வந்து இதில் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து X ஈக்குவல் டு 9 கொடுத்தீங்கன்னா 9 டைப்பாக வந்துடும்.
இப்போ என்னோடய வேரியபிளுக்கு நான் ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப் செட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி வந்து டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். STR, இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாகவும் அது வந்து வந்துக்கிடும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக நேம் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா அந்த நேம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஜஸ்ட்டு அந்த வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி அது என்ன டைப் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ப்ரீவியஸில் பாருங்களேன் அந்த டைப் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறோம், டப்பிள் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து டிக்ஷனரி அப்படின்னு கொடுக்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதோட நேம் மட்டும் கொடுக்குறோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த கொடுத்துருக்கோமா எல்லாத்துக்கும் முன்னாடியும் அதோட ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்போட நேம் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைட் அரே, மெமரி வியூ இது வந்து புதுசு. இந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து மேலே இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்குது. பட் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை. இதெல்லாம் வந்து நியூ வெர்ஷன்ஸில் வருது. ஸோ வந்து இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் சப்போஸ் ஏதாவது அவுட்புட் ஓரியன்டானது இல்லை வந்து ட்ரிக்கியாக கொஷின்ஸ் கேட்டாங்க, அட்வான்ஸ் கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே புக் கண்டென்ட்லாகவே இருக்கனால இண்டிவிஜுவலாக வந்து அது எப்படி ஒர்க் ஆகும் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புதுசாக வந்திருக்க இந்த பைட் அரே, மெமரி வியூஸை மட்டும் இன்றைக்கி வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து பைட்ஸ் அப்படின்னா இது வந்து இம்யூட்டபிள். ஸோ இம்யூட்டபிள்னால் என்னென்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அதே ஐடியில் நம்மளோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நியூ க்ரியேட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைட் ஸ்டோர் இன் பைனரி டேட்டா வந்து பைட் ஸ்டோர் ஆகும். ஸோ ஈச் கேரக்டர் ஸ்டோர் அஸ் ஏ நம்பராக வந்து ஸ்டோர் ஆகும், ASCII நம்பராக வந்து ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைட்ஸ் அப்படிங்கிற ரெஃபர் பண்ணுறதுக்கு பீன் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். பைட் ஆஃப் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். தென் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 0, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து ஹலோ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கு, இங்கே வந்து பைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து 0, இது வந்து 1. இப்போ வந்து 0ல் கொடுக்கும்போது இதோட வேல்யூ வந்து ASCII வேல்யூ 70, ஹெச்சோட ASCII வேல்யூ வந்து 72, ஈயோட ASCII வேல்யூ பார்த்தீங்கன்னா 101. ஸோ அதை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சரியா? இப்போ பைட் அப்படிங்கிறது ASCII வேல்யூயை ரெஃபர் பண்ணும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைட் அரே வந்து மியூட்டபிள். ஸோ அது வந்து இம்யூட்டபிளாக இருக்கிறதுனால இங்கே மியூட்டபிள் கான்செப்ட்டுக்காக இந்த பைட் அரே அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ பைட்டுன்னு கொடுத்தோன்னா நம்மளால் இம்யூட்டபிளாக இருக்கும். ஸோ இப்போ பைட் அப்படிங்கிறது இம்யூட்டபிளாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற ட்ராபாக்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக பைட் அரே அப்படிங்கிற ஒரு மியூட்டபிள் கொண்டு வராங்க. இப்போ இந்த மியூட்டபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவும் பைனரி அரே தான் ஸ்டோர் பண்ணும். பட் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மியூட்டபிள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ x பைட் அரே ஆஃப் 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 5 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணும். 5 மெமரி லொக்கேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பைட் அரேயில். சரியா? அது சீக்வன்ஸாக ஸ்டோர் பண்ணும். இது அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ x பைட் அரே 5 அப்படின்னா 5 அரே லொக்கேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1, எக்ஸ் ஆஃப் 2ல் 65, 66, 67 அசைன் பண்ணுறோம். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறோன்னா இதோட அவுட்புட் எப்படி வரும் பாருங்களேன். 5 அரேஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு 3ல் ABCன்னு வந்துடும். அடுத்த 2 வந்து எம்டியாக இருக்கும். ABC எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ASCII வேல்யூ தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கேபிட்டல் ஏயோட ASCII வேல்யூ வந்து 65, பியோட ASCII வேல்யூ வந்து 66 அண்டு சிக்கு வந்து 67. ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து என்னென்னா அந்த பைட்டு வந்து இம்யூட்டபிளாக இருக்கிறதுனால அதை ஓவர் பண்ணுறதுக்காக பைட் அரேவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அரேயாக கொடுக்கும்போது நம்ம வேல்யூஸ் வந்து என்னால் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அரேயோட சைஸை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அசைன் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் இதில் வந்து அந்த ஏபிக்குள்ள வேல்யூஸ்க்கு பதிலாக வேறு வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்போ 91, 92 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதோட கேரக்டர் வந்து வரும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைட் அரே மியூட்டபிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் பைட் அரே பி ஆஃப் ஹலோ டேரெக்டாகவே கொடுத்துட்டோம். சரிங்களா? அந்த கேரக்டரை டேரெக்டாகவே பைட் அரேயில் கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா ஸோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். பைட் அரே ஆஃப் பி ஹெலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ் ஆஃப் 0 = 89. ஸோ எக்ஸ் ஆஃப் 0ங்கிறது என்னது? ஸோ இந்த ஹெச்சோட வேல்யூ தான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இது என்ன வாங்கினாங்கன்னா 89 மாற்றிருக்காங்க. 89 அப்படின்னா ஒய் கிடைக்கும். ஸோ அந்த ஹெச்சுக்கு பதிலாக ஒய்யை மட்டும் மாற்றி ஹேலோ அப்படின்னு சொல்லி வரும். ஹேலோக்கு பதிலாக ஹேலோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ வந்து மியூட்டபிளாக மாற்றணுங்கிறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ அதை வச்சு கூட நமக்கு கொஷின் அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்துக்கடுத்து மெமரி வியூ. இந்த மெமரி வியூ என்ன அப்படின்னா அந்த பைட் அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதை ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்குறது.
எப்படி டிபிஎம்எஸ்ல வியூன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், நமக்கு வந்து இதுக்கு தனியாக வந்து ஸ்டோரேஜ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு தனியாக ஸ்டோரேஜ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கே ஸ்டோர் பண்ணதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் பைனரி டேட்டா சேஸ் பண்ணும்போது, இமேஜஸ், ஆடியோ, வீடியோ, நெட்வொர்க் பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணும்போது, ஃபைல்ஸ் சென்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நெட்வொர்க்கில் எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னா பேக்கெட்டாக சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 100 MB இருக்குது அப்படின்னா ஸோ ஈக்குவல் சைஸை பேக்கெட்டாக பண்ணுவாங்க. 10 MB 10 MBயாக ஸ்டோர் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10 MB ஒரு இடத்துல இருக்கும், ரிமைனிங் 90 MB ஒன்றில் இருக்கும், அகைன் 10 ஒன்றில் இருக்கும், அகைன் அந்த 80 ஒன்றில் இருக்கும், அகைன் 10 எடுக்கும்போது 70 தனியாக. ஸோ இப்படி ஐடென்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பொதுவாக இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்னென்னா மெமரி வேஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக மெமரி வியூ மூலமாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்பப்போ தேவைக்கு ஏற்றாப்புல அதை வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் மெமரி வியூ யூஸ் பண்ணுறோம். மெமரி வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேரெக்டாக வந்து எந்த இடத்துல இதுக்கு புதுசாக ஐடென்டிட்டிலாம் கிரியேட் ஆகாது, ஆல்ரெடி இருக்கிற ஐடென்டிட்டி மூலமாக இதை அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணவும் இதால் முடியும். எக்ஸாம்பிள், ஸோ டேட்டா ஈக்குவல் டு பைட் அரேயா பி ஹெலோ அதே தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெமரி வியூ ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை மெமரி வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம் 0 எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இதை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எடுத்து பார்க்க முடியும். ஸோ ஹச்சோட வேல்யூ என்னென்னா 72, அந்த 72 காமிக்கும். இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 பாருங்கள், இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, மெமரி ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் டேட்டா கொடுக்கும்போது ஹச்சுக்கு பதிலாக ஒய் சேர்ந்துடும், ஏன்னா 89 கொடுத்துருக்காங்க. சேம் தான், பைட் அரே இருக்கு இல்லையா அதோட சேம் தான். பட் என்னென்னா அதை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு வந்து மெமரி வியூன்னு ஒன்று கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் கமெண்ட். இப்போ கமெண்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கமெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு கோடு தான், பட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அவுட்புட்டில் அதை காமிக்காது. இது வந்து யூஸருக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி, இல்லை ப்ரோக்ராமருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற மாதிரி நம்ம சின்னதாக அந்த கோடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்குவோம் இந்த கமெண்ட் மூலமாக. ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ் டு எக்ஸ்பிளைன் த பைத்தான் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, தென் யூஸ் டு மேக் த கோட் மோர் ரீடபிள். ஸோ வந்து ஒரு நிறைய பெரிய கோடு எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த கோடை வந்து திருப்பி நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோடில் என்ன யூஸ் பண்ணுறோம், இது எதுக்காக இந்த கோடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இதை வந்து மெயினாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கமாண்ட் கேன் பி யூஸ் டு ப்ரிவென்ட் த எக்ஸிக்யூஷன் அண்ட் டெஸ்டிங் கோட். ஒரு கோடை வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த அவுட்புட் வந்து செக் பண்ணும்போது இந்த லாஜிக்கில் வருது, இப்போ இந்த லாஜிக்கை எங்கே கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்க்குறோன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவுட்புட்டில் வராது. ஸோ இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இதை வந்து இன்டர்பிரட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாது, சரியா. ஸோ வந்து கமெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஹேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். நம்ம பைத்தான் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்ட் வச்சு நிறையவே கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு ரிப்பீட்டடாக. ஸோ நம்ம C++, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா HTML, PHP, தென் பைத்தான், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கும்போது ஸோ ஒவ்வொன்றில் என்னென்ன கமெண்ட் லைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, சரியா. இப்போ பைத்தானில் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹேஷ்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா ஸோ அது வந்து கமெண்ட் லைனாக மாறிடும். இப்போ பாருங்கள் ஹேஷ் கொடுத்து திஸ் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இது வந்து கமெண்ட்டாக வந்து மாறிடும். ஸோ சிங்கிள் லைனுக்கு வந்து ஹேஷ் கொடுத்துக்கலாம், இல்லை மல்டிபிள் லைனும் கொடுக்குறீங்கனாலும் ஒவ்வொரு லைனுக்கு முன்னாடி ஹேஷ் கொடுத்துட்டிங்கன்னா அது கமெண்ட் லைனாக மாறிடும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து கமெண்ட் இருக்குது, அதாவது மல்டிபிள் லைன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரிபிள் கோட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரிபிள் கோட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ ஹேஷ்காஷாக ஒன்றா போகிறதுக்கு பதிலாக ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ். இந்த கொட்டேஷன் வந்து ஒன்று டபுள் கொட்டேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் கொட்டேஷனாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஸோ உள்ளே வந்து கமெண்டை ஃபுல்லாக எழுதி முடிச்சுருங்க. கமெண்டை எழுதி முடிச்சுட்டு எண்ட் பண்ணும்போது அகைன் ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா முடிக்கும் போதும் அதே டபுள் கொட்டேஷனில் முடிங்க, இல்லை சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா முடிக்கும் போதும் அதே மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் ட்ரிபிள் டைம்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்படி வந்து மல்டி லைன்ஸை இங்கே கொடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்களேன், இந்த கொடுத்துருக்கோமா ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கமெண்டை கொடுத்துருக்காங்க அண்ட் எண்டில் ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. C++ல் இந்த மாதிரி ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்து கமெண்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்டார் ஸ்லாஷ் கொடுப்போம் இல்லையா, சேம் தான் இங்கே
ட்ரிபிள் கொட்டேஷன் கொடுக்குறோம். இந்த ட்ரிபிள் கொட்டேஷனுங்கிறது வெதர் இட் இஸ் டபுள் கொட்டேஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா சிங்கிள் கொட்டேஷனாகவும் இருக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டபுள் கொட்டேஷன் மட்டும் மீன் பண்ணிவிட்டு ஒருவேளை அங்கே சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. ஓகேவா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் கொட்டேஷன்ஸ் எதுவானாலும் இருக்கலாம். அது வந்து இங்கே கமெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறாங்க இல்லையா, இங்கே டபுள் கொட்டேஷன் பதிலாக சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாம். அது தப்பாக எடுத்துக்காது. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு பதிலாகவும் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாம், தப்பாக எடுத்துக்காது பைத்தானை பொறுத்த வரைக்கும். இப்போ வேரியபிள்ஸ், பைத்தானோட வேரியபிள்ஸ் என்ன சொல்லலாம் பார்க்கலாமா? ஸோ வேரியபிள் இஸ் எ நேம் யூஸ் டு ஸ்டோர் எ வேல்யூ இன் மெமரி. ஸோ மெமரியில் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நேம் வச்சுப்போலே, அதை தான் வந்து வேரியபிள்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்லலாம்னா ரெஃபரன்ஸ் ஆர் லேபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேரியபிளோட நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கேனாட் யூஸ் பைத்தான் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வேரியபிள்ஸ் நேமும் கேஸ் சென்சிட்டிவ் தான். இப்போ A = 10 கொடுத்தீங்கன்னா இது ஒரு வேரியபிள், கேபிட்டல் ஆஃப் A of 10 கொடுத்தீங்க அப்படின்னா இது வேறு வேரியபிள். ஸோ ரெண்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ x = 4 அப்படின்னு கொடுத்தா இது வந்து இன்ட் டைப்பாக எடுத்துக்கிறோம். இதுவே கொட்டேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறோம். அகெயின் வந்து 20.5ன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து சிங்கிளாக வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு வேரியபிளுக்கு. இல்லை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டி வேரியபிள்ஸ் ஒரே லைனில் மல்டி வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணலாமான்னு கேட்டேன்னா பண்ணலாம். X, Y, Z ஆரஞ்சு, பனானா, செரின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அது வந்து என்னென்னா இப்போ எக்ஸுக்கு வந்து ஆரஞ்சும், ஒய்க்கு பதிலாக வந்து பனானா, இசட் பதிலாக செரி அப்படின்னு சொல்லி அசைன் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை சேம் வேல்யூ கொடுக்க போகிறேன், மல்டிபிள் வேரியபிளுக்கு வந்து சேம் வேல்யூ கொடுக்க போகிறோன்னா ஈக்குவல் யூஸ் பண்ணி கொடுக்கணும். X = Y = Z = ஆரஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸும் ஆரஞ்சு, ஒய்யும் ஆரஞ்சு, இசட்டும் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆகிக்கிறோம். சரியா? இப்போது டைப் கன்வர்ஷன். இப்போ டைப் கன்வர்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட், அனதர் ஒன்று இது எக்ஸ்பிளிசிட். டைப் கன்வர்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்சிங் த வேல்யூ ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு அனதர் டேட்டா டைப். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட டேட்டா டைப்பை ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம மாற்றணும்னா அதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன் அர்த்தம். இப்போது எக்ஸ்பிளிட் டேட்டா டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா, இன்ட் ஆஃப் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ட் ஆஃப் 5.9. 5.9ங்கிறது என்னது? ஆக்சுவலாக ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட்டை நான் என்னவா மாற்ற போகிறேன், இன்ட்டாக மாற்ற போகிறேன் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளே இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா இந்த 5.9 வந்து என்னவா அசைன் ஆகிக்கிடும்னா 5ன்னு இண்டிவிஜுவலாக மாறிக்கிடும். இதே மாதிரி நீங்கள் 5ன்னு கொடுத்து ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 5.0ன்னு மாறிக்கிடும். சரியா? ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக மாறிக்கிடும் கொட்டேஷனில். சரியா? இதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப். ஸோ நம்ம மேனுவலாக எந்த டேட்டா டைப்லேருந்து ஒரு டேட்டா டைப்புக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா டைப்பை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துக்கணும். சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் டேட்டா டைப். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கிறோம். இதை ஹேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா டேட்டா லாஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா A = 10, B = 5.5. ஸோ ஆன்சர் ஆட் பண்ணும்போது 15.5ன்னு கிடைக்குது. ஸோ இண்டிஜரையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் எடுத்துக்குது. அதே மாதிரி தான் இன்ட்டு ஃப்ளோட்டுனா ஃப்ளோட்டு, இன்ட்டு காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ், ஃப்ளோட்டு காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ்னு எது ஹையரோ இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்களே அதில் வந்து எது அதிக பைட்ஸ் எடுத்துக்குமோ அதை வந்து எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் பண்ணிடும். இதுதான் இம்ப்ளிசிட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கிளாஸஸில் பேசிக் டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, அண்ட் டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.